தமிழகத்தைப் போலவே புதுச்சேரியிலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி குழப்பம் நிறைந்த கூட்டணியாக உள்ளது என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் விமர்சித்துள்ளார். புதுச்சேரியின் தட்டஞ்சாவடியில் தாவேகா வேட்பாளர்களை ஆதரித்து தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட அவர், மற்றவர்களைப் போல யாருடனும் நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி வைக்காமல் மக்களை மட்டுமே நம்பி தாவேகா போட்டியிடுவதாக கூறினார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்ற மக்களின் நீண்டகால கோரிக்கை இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்று விஜய் தெரிவித்தார். இந்த கோரிக்கை என்னவானது என்று காங்கிரஸ் மற்றும் பாஜகவுக்கு கேள்வி எழுப்பினார். பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்திருக்க முடியாமல் சேர்ந்திருக்கும் கூட்டணி என்று கூறிய விஜய், தமிழகத்தை போலவே புதுச்சேரியிலும் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் குழப்பம் நிலவுவதாக சாடினார். பெயரளவில் திமுக காங்கிரஸ் இடையே கூட்டணி இருந்தாலும் அவர்கள் ஒருவரை ஒருவர் எதிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று விஜய் குறிப்பிட்டார். இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்கே, அதுல காங்கிரஸ் மட்டுமே 5-6 முறைக்கு மேல இங்க ஆட்சியில இருந்தாங்க. அந்த கூட்டணியில இருந்த ஒரு தலைவர் மக்களை மட்டும் ஏமாத்தல, அவங்களோட தலைவரையே வெட்ட வெளிச்சமா எப்படி ஏமாத்தினார்னு உலகமே பார்த்து கை கட்டி சிரிச்சது. அதுக்கப்புறம் அந்த கட்சி இங்க எந்த நிலைமையில இருக்குன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். திமுகவும் 2-3 முறைக்கு மேல ஆட்சியில இருந்தாங்க. இப்போ ரெண்டும் கூட்டணி, பேருக்கு தான் கூட்டணி. ஆனா திமுகவும் காங்கிரசும் கூட்டணின்னு சொல்லிக்கிட்டே சில தொகுதிகள்ல ஒருத்தரை எதிர்த்து நிக்கிறாங்க. தமிழ்நாட்டிலையும் திமுக காங்கிரஸ் குழப்ப அணியா தான் இருக்குது. புதுச்சேரியிலையும் அதே மாதிரி குழம்பி போன அணியா தான் இருக்குது.